இதில் இவர் வேற ஒரு பெரிய மினிஸ்டர் வேற, ஒரு பெரிய மனுஷன் இத்தனைக்கும். சரி, சின்ன வயசில் எப்படி கூட இருந்துட்டு போகிறாரு. இன்னைக்கு அவருக்கு வயசு 70 வயசு கிட்டத்தட்ட இருக்கும். கிட்டத்தட்ட இருக்கலாம், கூட இருக்கலாம், கம்மியாக இருக்கலாம். இப்போ ஒரு பெரிய மனிதனாக இருந்து அங்கே போய் ரவுடிசம் பண்ணுறது, ஆட்களை வச்சு கும்பலாக போடுறது, மிரட்டுறது, அதை விட அவருடைய வார்த்தைகள் நமக்கு பதிவு செஞ்சது, உன்னை இங்கேயே முடிச்சு போடுவேன். இதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு கேவலமான, திமுகனாலே இப்படி தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உருவாயிற்று. ரொம்ப ஒரு ஒரு பயங்கரமான சீல் இது. இதில் வந்து ஏற்றுக்கிடவே முடியாது. இப்போ ஏதாவது குளறுபடிகள் இருந்தால், துறைமுகத்தில் வந்து மைனாரிட்டி வாக்கள் நிறைய இருக்குது, இஸ்லாமியர்கள் வாக்கள் இருக்கிறது, தொழிலாளர்கள் ஏராளமான போர்ட்டில் அந்த துறைமுகத்தில் வேலை பார்க்கக்கூடிய அந்த இதில் ஆர்பரில் உள்ளவர்கள் இருக்கிறாங்க, தலித் மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த சாலை ஓரங்கள்லாம். ஸோ இது வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய செட்பேக். இப்போ நேற்றைக்கு உள்ள நிலைமையை நீங்கள் பார்க்குற போதே, நான் பேசின அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான மனோநிலை, நான் வெற்றி தொழிலை பற்றி பேச மாட்டேன், நமக்கு ரூல்ஸ் இருக்குது. திமுகவுக்கு எதிரான இந்த போக்கு மக்களுக்கு வருவதற்கு காரணமே புளூரலாக சொல்ல போனால் ஏராளமான சேகர் பாபுக்கள்.